வணக்கம் நண்பர்களே. நாம எப்படி ஆங்கிலத்த சரளமா பேசுவது? அதாவது ஒரு ஆங்கிலத்த நாம சரளமா பேசணும்னா டென்ஸ். இந்த டென்ஸ் தான் நம்மளுக்கு தமிழ்லயும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இப்படி டென்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி ஆங்கிலத்திலயும் டென்ஸ் இருக்கு. அதில நீங்க 12 டென்ஸுக்குள்ள நீங்க அப்படியே தலைகீழ நின்னாலும் அவ்வளோ பர்ஃபெக்ட்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கனாவே, ஓரளவுக்கு நீங்க ஒரு சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் கொஞ்சம் படிக்க படிக்க ப்ரிப்போசிஷனு, கன்ஜங்ஷனு அதெல்லாம் போட்டு போட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, டென்ஸு தான். அதாவது ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா, அந்த பேக் போன் தான் முக்கியம். நிக்கணும்னா, எழுந்து நிக்கணும் தெம்பா அப்படின்னா, பேக் போன் சரியில்லைன்னா, நம்மளால நிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி டென்ஸ் ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஆங்கிலத்த பேசுறது. ஒரு சென்டென்ஸ மேக் பண்றதுக்கும் டென்ஸ் முக்கியம். அத நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு, கிராமர பிராக்டிஸ் பண்ணாத நம்மளால ஃப்ளூவென்ட்டா ஆங்கிலம் பேச முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, கிராமர் தேவையில்லை, ஃப்ளூவன்சி. ஆமா, ஆனா அடிப்படை கிராமர் நமக்கு தேவை. அப்போதான் நம்ம எதிர்காலத்தை நிகழ்காலத்துல சொல்லிடுவோம், நிகழ்காலத்துல எதிர்காலத்துல சொல்லிடுவோம், மாத்தி மாத்தி நம்ம பேசிடுவோம். அப்போ நம்மளுக்கு நம்ம டென்ஸ நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிட்டோம்னா, தைரியமா நம்ம முன்னாடி யார் இருந்தாலும் நம்ம பேச பேச நம்மளுக்கு அதாவது நீங்க ஒண்ணே ஒண்ணு நீங்க நோட் பண்ணிக்கணும். தப்பு பேசினாலும் நான் பேசுவேன். கண்டிப்பா நான் பேசுவேன். அவங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க ஆங்கில வழி மாணவர்கள் என்ன கிண்டல் பண்ணிட்டோம். பரவால்ல. நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நான் மெருகேற்றிக்குவேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன டெவலப் பண்ணிக்குவேன். ஆனா நான் என்னுடைய பணிய விடமாட்டேன். ஏன்னா என்ன கிண்டல் பண்ணிட்டோம். பட் என்ன நானா தப்பா பண்ணிட்டேன். நான் என்ன கிண்டல் பண்றதுக்கு நான் பயப்படணும். நான் என்னுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ல டெவலப் பண்ண போறேன். யார் எப்படி சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. நான் பயிற்சி எடுக்க போறேன். நான் பேச போறேன். தினம் நான் மத்தவங்க கிட்ட கான்ஃபிடென்ட்டா பேசுவேன். யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. நான் என்னோட ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். இதான் நம்ம டார்கெட். ஓகே? ஓகே. Hi everyone. Today, how to improve speaking skill. First, you learn grammar, tense. Tense is most important because it has backbone of every language. Every language have tense. Tamil also. எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம். Every language very need tense. You learn tense because you can speak easily, correctly, effectively, attractionally. Sometimes you forgot tense. Don't worry. First time, you step by step. You sometimes you use critical word also. Don't worry. You you never give up. You take the goal, definitely you achieve. Don't focus another. First you do your focus. Don't worry. It is a foreign language. Don't worry, dear. It is a foreign language. I am speaking foreign language. It is my mother tongue. Now I am learning. I am a learning a student because sometimes I use, not correct the word and grammatically mistake. Don't worry. I am a children. Okay, don't worry, dear. You thought I am a children. I do the movement. That's why I am not afraid. Every person. I definitely one day I can speak
fluently, effectively. It is my goal. I never give up my goal. I do my goal. One day I will achieve my goal. Every person thought, in front of others, in front of my superior officer, in front of my colleagues, I can't speak single word. The time I am afraid. I am not think. I am not think. First, you think and speak only English. You think your mother tongue, you will speak English is not good way. You think and speak English is good way. First, you will write two or three uh, lines after you buy got. You will record your in your mobile, and first day you can't speak correct way, and second day definitely you will little bit achieve everything, and next month definitely you will grow, another month definitely you will grow. It is a good way. First you do 1 month, next month I have not time, I am very busy schedule, I am 20, 30, 40 plus 40 years. I am also forgot everything. Education I don't like. No, definitely you do practice, one day you can speak fluent, but you don't worry another. Some people demotivation. You are Tamil medium student, you can't speak English, you know you don't bother. You do practice, definitely one day you will speak fluent, but you do practice is most important. Thank you, friends. Thank you so much.